நண்பர்களே, ஒரு முக்கியமான விடயம் பற்றிலே பேசப் போகிறோம். அதாவது சொல்வார்கள், சில விடயங்கள சில வாயால தான் சிலர் கெடுவார்கள்ன்னு சொல்லி. அந்த அடிப்படையில பார்க்கும்போது, ரணில் விக்ரமசிங்க இப்ப தன்னுடைய வாயால கெட்ட ஒரு செய்தியை நீங்கள் பார்க்கப் போகிறோம். அண்மை காலங்களிலே அதிகமாக இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலே பல்வேறுபட்ட விடயங்கள் பேசப்பட்டன. அந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலே ரணில் தனக்கும் ஒரு பங்கு அதில் இருக்கிறது என்றது போல பேசியிருக்கிறார் என்று தான் சொல்லணும். ஏனென்று சொன்னால், FBI என்று சொல்லப்படக்கூடிய அமெரிக்காவின் புலனாய்வு தரப்பினர் ஒரு அறிக்கையை முன்வைத்தார்கள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடைய பிரதான சூத்திரதாரி சஹரான் காசிம் என்ற மூலையில தான் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது என்ற விடயத்தை சொல்லியிருக்குது. அந்த அறிக்கையின் மூலம் என்ன விடயம் சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இதுக்கு பின்னுக்கு சஹரான் காசிம் மட்டும்தான் இருக்கிறார், இதுக்கு பின்னுக்கு எந்த ஒரு நபரும் இல்லை என்ற அடிப்படையில் தான் இந்த அமெரிக்கா அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கு. இந்த அறிக்கைக்கு ஏற்றுக்கொள்ளாம, இந்த அறிக்கையை விட இதுக்கு பின்னுக்கு ஆக்கள் இருக்கிறோம் என்று சொல்லி ஒரு விசாரணையை இலங்கை அரசாங்கம் செய்யுது. அது உங்களுக்கு தெரிந்த விடயம். இலங்கை அரசாங்கம் செய்கிற விடயத்தை ரணில் அதை இலகுவாக ஏற்றுக்கொள்றார் இல்லை. ஏனென்று சொன்னால், ரணிலுக்கும் இதில் ஒரு பங்கு இருக்குது போல தான் அவர் படுகிற பாட்டை பார்க்கக்குள்ள எங்களுக்கு விளங்குது விஷயம். ஏனென்று சொன்னால், இப்போ ரணிலிடம் ஒரு பாதுகாப்பு உத்தியோகத்தராக இருக்கக்கூடியவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் பணியாற்றுவர்களோட பேசியிருக்கிறார். போன் எடுத்து கட்டாயம் பிள்ளையானோட ரணில் விக்ரமசிங்க பேச வேணும் என்று சொல்லி ஒரு அழைப்படுத்திருக்கிறார். இந்த அழைப்படுத்த விடயம் இப்போ எல்லா இடமும் பரவலாக பேசப்படுது. ஏன் அவசரப்படுகிறார் ரணில் இப்போ பிள்ளையானோட பேசுறதுக்குன்றது தான் நாங்கள் பல்வேறுபட்ட எதிர்பார்ப்புகளாக இருக்குது. அப்போ இதன் மூலம் ரணிலுக்கும் இதில் பங்கு இருக்குமோ என்று சொல்லி எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்குது. என்று சொன்னால் 6 மாதத்துக்கு முன்பாகவே ரணில்ட மைத்திரியோட ஆட்சியில் அவர் பாதுகாப்பு கூட்டங்களுக்கு போகலை. அவர் எஸ்கேப் ஆகிறதுக்கு தான் இந்த வேலையை செஞ்சாரோன்னு தெரியல. அப்போ இப்போ பிள்ளையானோட ஏன் ரணில் கதைக்க அவசரப்படுறார் என்ற கேள்வி எழும்பியிருக்கு. ஏன் என்று சொன்னால், பிள்ளையான வாயை துறக்க வேணாம் என்று சொல்றதுக்கு ரணில் அவசரப்படுறாரோ என்றுதான் எல்லாரும் சந்தேகப்பட வேண்டியதாக கிடக்குது. ஏனென்று சொன்னால், இப்போ அமெரிக்கா ரணிலோட மிக நெருக்கமானது என்று சொல்லி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்போ அமெரிக்கா அறிக்கையை பற்றி ரணில் சரியாக அந்தரப்படுறார். ட்ரம்போட கோவத்துக்கு இலங்கை ஆளாக நேரிடும். ஏனென்று சொன்னால், ட்ரம்ப் அப்படித்தான் வரியை கூட்டினவர். இப்போ நான் கதைச்சி தான் ரணில் கதைச்சி தான் அந்த வரியெல்லாம் இப்போ தற்காலிகமாக 90 நாட்களுக்கு இடைநிறுத்தப்பட்டிருக்காம அடிப்படையில் பேசுகிறார். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னால், இங்கால வஜ்ர அபேவர்தன் என்று சொல்லப்படக்கூடியவர், அதே போல் இங்கால பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் டாக்டர் ராஜித சேனாரத்ன அவரும் சொல்கிறார்கள் 8ஆம் மாதம் ரணில் ஆட்சி வந்துருமா என்று சொல்லி அவர்கள் ஒரு கதைகளை கட்டி விடுகிறார்கள். ரணிலும் பிள்ளையானோட பேசுறதுக்கு என்ன வழியெல்லாம் படையலுமோ அந்த அளவு கஷ்டப்படுறார். முதல் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் போய் சந்திக்க போனார், முடையில் பிறகு கம்பன் பிள்ளை மூலம் சந்திக்க வச்சார். அதுவும் அவ்வளோ சாத்தியப்படலை என்று சொன்னால் 4 போலீஸார்கள் சுற்றி இருந்தவர்கள். இப்போ தன்னுடைய போலீஸ் உத்தியோகத்தரை வச்சு, தனக்கு பாதுகாப்பு வழங்குகிற போலீஸ் உத்தியோகத்தரை வச்சு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வேலை செய்கிற ஒரு ஆளோட கதைக்க முயற்சி எடுத்திருக்கிறார். இதன் மூலம் பிள்ளையாண்ட வாயை துறக்க வேணாம் என்று சொல்றதுலையோ இல்லாட்டி பிள்ளையானோட கதைக்க கஷ்டப்படுறதுலேருந்து விளங்குது ரணிலுக்கும் இதில் ஏதோ பங்கு இருக்குன்னு சொல்லி தான் விளங்குது. அப்போ தன்னுடைய வாயால் கெடுவதை நேற்றைய தினம் அரசாங்கத்தின் அமைச்சர் ஒருவர் பேசும்போது கூட பேசினார். ரணில் ஏன் அவசரப்படுறார், நாங்கள் ஏற்கனவே அமெரிக்காவோட பேசுகிறோம், ரணில் அவசரப்பட்டு தான் பேசுகிறான்னு சொல்லி ஒரு சாடையாக ஒரு சிரிப்பொன்று சிரிச்சிருந்தார். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது எதிர்வரும் காலங்களிலே பல்வேறுபட்ட விடயங்கள் வெளிவரும் போல் தான் தெரிகிறது. ஏனென்று சொன்ன நண்பர்களே, பாருங்கள், சொல்வார்கள் தனக்கண்டா படக்கண்டா அடிக்கும் என்று சொல்லி. அந்த அடிப்படையில் பார்க்கக்குள்ள ரணில் இதில் பிள்ளையானோட கட்டாயம் இப்போ குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஒரு விசாரணையில் இருக்கக்குள்ள சந்திக்க வேணும் என்று சொல்லி அந்தரப்படுறதுலேருந்தே பல்வேறுபட்ட விடயங்கள் புலனாகுது. இல்லாட்டி ரணில் பிள்ளையான ஒரு குற்றவாளியை ரணில் அவசரமாக சந்திக்க வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை. அவருடைய கட்சியை சார்ந்தவர் இல்லை, கட்சியின் முக்கியஸ்தர் இல்லை, கட்சியின் பிரதான அமைப்பாளர் இல்லை, ரணில் ஜூஎன்பியோட தேசிய அமைப்பாளர் இல்லை, ஜூஎன்பியோட மூளை இல்லை, ஜூஎன்பியோட ஆலோசகர் இல்லை, அப்படி ஒன்றுமே பிள்ளையான் இல்லை. பிள்ளையான் ஒரு சாதாரண கட்சியின் தலைவர். அதே போல் முன்னாள் ஆயுதமேந்தி போராடியவராக இருக்கிறார். இருந்த பொழுதிலும் பின்னர் மஹிந்த ராஜபக்சவோடு சேர்ந்து கொண்டார். பிறகு ரணிலோடையும் அவர் ஒரு இணக்கமாக தான் அரசாங்கத்தில் இருந்தார்.
இந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கும்போது எதிர்வரும் காலங்களிலே இந்த விசாரணைகளிலே பல்வேறுபட்ட விடயங்கள் சிக்கும் என்பது போல் தான் தெரிகிறது. ரணில் தன்னை வாயை கொடுத்து இன்னும் பல்வேறுபட்ட விடயங்களை வேண்டிக் கொள்ள போறார் என்ற மட்டும் விஷயம் விளங்குது. எது எவ்வாறு இருந்தாலும் சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்து நிற்கும் என்பதுதான் உண்மை. நீங்கள் தவறிழைத்தால் இயற்கையும் வரலாறும் உங்களுக்கு தவறினை தண்டிப்பை கொடுக்கும் என்பது நிச்சயம் என்ற விடயத்தை சொல்லிக்கொண்டு நண்பர்களே, ரணில் தன்னை வாயால கெட்டிருக்கிறார் என்ற விடயத்தை தான் சொல்ல வேணும் நண்பர்களே. மீண்டும் சந்திப்போம் இன்னொரு காணொளியில். நான் உங்கள் செந்தூரன். நன்றி, வணக்கம்.